கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. சமாதான இயேசு சபையின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் நம்மளோடு வாக்குத்தத்தமாக 3 விதமான ஆசீர்வாதங்களை கூறுகிறார். அல்லேலூயா. என் நீதியை சமீபிக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. சமீபிக்க பண்ணுகிறேன், தூரத்துல இல்ல. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. என் மகிமையை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன். 3 விதமான இந்த மாதத்திலே தேவன் நம்மோடு பேசுகிறார். வாக்குத்தத்தமாக என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். வாசிக்கிறோம். யோசுவா புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இது பார்க்கிறோம். 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது யோசுவா கர்த்தரை நோக்கி பேசும். என்ன, எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி செபிக்கிறான் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறதை காண முடியும். 12ஆம் வசனத்துல பார்ப்போமானால், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், எங்களுக்கு நீதி வேணும், நீதி செய்யுங்க, இந்த வரை நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லி யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுகிற அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார். சூரியன் அப்படியே நின்றது, சந்திரனும் அப்படியே நின்றது. அல்லேலூயா. அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளா இருக்கிற இந்த மாதத்துல தேவன் சொல்லுகிறார், நேயருக்கு நீதி காத்து இருக்கிறாங்க. எனக்கு நீதி கிடைக்குமா? என்னுடைய குடும்பத்துல எனக்கு நீதி கிடைக்குமா? என்னுடைய கூட்டு கேஸ் வழக்குல ஒரு நீதி கிடைக்குமா? என் வேலையில ஒரு நீதி கிடைக்குமா என்று சொல்லி போராடி கொண்டு கர்த்தர் இந்த மாதத்திலே என்னை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நீதியை தூரத்துல அல்ல, அது இந்த மாதத்திலே சமீபிக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. இப்படியாய்தான் யோசுவா கேட்கிறார், நீதியை எங்களுக்கு சரி கட்டு மட்டும், எனக்கு நியாயம் கிடைக்கிற மட்டும் சூரியன் அப்படியே நிற்க வேண்டும், சந்திரனும் அப்படியே நிற்க வேண்டும் சொன்ன மாத்திரத்திலே தேவன் அப்படியே செய்தார் என்று சொல்லி 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்திலே தேவன் நம்மோடு பேசுகிறார், உனக்காக நான் யுத்தம் பண்ணி நீதியை சரி கட்டு, நீதியை நான் உனக்காக சரி கட்டு, உன் சத்துருக்கு முன்பா நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்கு விரோதமாய் சத்துருக்களை எழும்பி நிற்கலாம். அல்லேலூயா. தேவன் சொல்ல, உனக்கு நான் நீதியை சரி, நீ ஒரு வார்த்தை சொல்லு. கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் நிற்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிற தேவன் நம்முடைய நியாயத்தை பார்க்கிறார், நீதியை நமக்கு வழங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்க்கும்போது தேவன் யோசுவாவினுடைய வார்த்தையை கேட்டார். தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனக்கு நீதி வேணுமே என்று சொல்லி கேட்கும் போது கர்த்தர் நீதியை தூரத்தில் அல்ல, அது சமீபிக்க பண்ண போகும். இந்த மாதத்திலே நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறேன். அப்படிதான் தாவீது வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து, கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. பார்க்கிறோம், தாவீது சவுலை நோக்கி, கர்த்தர் தாமே என் காரியத்தில் உனக்கு என்ன செய்ய போறாரு? நீதியை சரி கட்ட போகிறார். அல்லேலூயா. நீர் என்னை கொல்ல வேண்டும் என்று நீ வகை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, ஆனாலும் கர்த்தர் எனக்காக நீதியை, என் காரியத்துக்காக நீதியை சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை முறை தாவீதை சவுல் கொல்லும்படியாய் கடந்து போகிறதை நாம் காண முடிகிறது. அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கும் உமக்கு நடுவில் நின்று நியாயம் விசாரிப்பார், நான் செய்வது தவறா தப்பா என்பதை அவர் நியாயம் விசாரிப்பார். நமக்கு முன்பா குற்றமற்றவனா இருக்கிறேன்,
என்று சொல்லி அவர் அநேக நேரங்களில் சொல்ல முடிகிறது. அல்லேலூயா. பார்க்கிறோம். நீரோ மேல் வசனத்தில் 11ஆம் வசனத்துல பார்ப்போமானால் கீழ் பகுதியை பார்க்கிற நீரோ என் பிராணியை வாங்க அதை வேட்டையாடுகிற, என் ஜீவனை வாங்க முடியாது, நீ வேட்டையாடி கொண்டே இருக்கீங்க. அல்லேலூயா. நான் என் ஒரு தப்பும் செய்யல, எனக்கு நீதி செய்வார், என் தேவனோடு நான் இருக்கிறேன், எனக்காக கர்த்தர் நீதி செய்வார் என்று சொல்லிதான் அந்த 12ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் எனக்கும் உமக்கு நடுவில் நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. காரியத்தில் நீதி செய்ய நமக்கு விரோதமா சத்துருக்களை எழுங்க, நம்மை கொல்லும்படியாய் வகை தேடலாம், என்ன மந்திர மாயங்களை செய்தாலும் எந்த பிள்ளைக்கு நான் நீதியை விளங்க, நீதியை விளங்க உன்னை குற்றமாய் பேசுகிறார்கள், குறை சொல்லி பேசுகிறார்களா, தேவன் சொல்ல நான் உனக்கு நீதியை விளங்க பண்ணுங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லுவது போல என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவேன். அல்லேலூயா. இது அநேக இந்த பாதிரியாய் உனக்காக, உனக்காக, குடும்பத்துக்காக, உனக்கு விரோதமாய் பேசுகள் மத்தியில் நான் நீதியை விளங்க பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட நீதியை, கர்த்தர் நீதியை சமீபிக்க மாதத்திலே தேவன் நீதி இல்லையே என்று சொல்லி கலங்காது, என்னை குற்றமாய் பேசுகிறார்கள் என்று கலங்காது, என்னை குறை பேசுகிறார்கள் என்று சொல்லி கலங்காது. தேவன் சொல்லுது எப்படியா லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நியாயாதிபதி இருக்கிறார், தேவனையும் மதிக்காதது, மனிதனையும் மதிக்காதது. அந்த இடத்துல அது விதவை எழுத போது அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ணுகிறபடி நானே அவளுக்கு நீதி செஞ்சிருந்தேன், என்னன்னு செஞ்சு தீர்ப்பு செஞ்சிருந்தேன். அல்லேலூயா. அப்படிதான் அந்த மாதத்துல தேவன் அவருடைய நீதியை நமக்கு விளங்க பண்ணுது என்று சொல்றாரு. 2வது வகை வாசிப்போமானால் கர்த்தருடைய என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. மாதத்துல அநேகர் சொல்லலாம் எனக்கு ரட்சிப்பே இல்லை, என் குடும்பம் ரட்சிக்கப்படுமா, என் கணவர் ரட்சிப்பாரா, அல்லேலூயா என்று சொல்லி நீங்க கலக்கத்தோட என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களா என்று சொல்லி நீங்க கலங்கலாம். ஆனா இந்த மாதத்துல தேவன் வாக்குத்தத்தமா இருக்கிறார், என் ரட்சிப்பு தாமதிப்பது. வாசிப்போ எஸ்ஐயா 59ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. ரட்சிப்பு தாமதிக்காது. இந்த மாதத்துல தேவன் சொல்லுகிறார், உன் கணவன் ரட்சிக்கப்படலையா, கலங்கி கொண்டிருக்கிறார், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, கலக்க தேவன் சொல்லுகிறார், இதோ ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கரம் நீ குறுகி போகணும். அல்லேலூயா. நீ ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற குடும்பத்தாருக்காக செபித்து கொண்டிருக்கிற தேவன் சொல்ல ரட்சிக்க கூடாதபடி உன் கரம் குறுகி போகணும். என்னுடைய கரம் உனக்கு குறுகி போகல, கேட்க கூடாதபடி நீ சொல்லுகிற இறைச்சியம் இறைச்சியம் என்று சொல்லி நீ கேட்கிற அந்த சபத்தை கேட்காதபடி என் செவி ஒன்று மந்தமாகவில்லை. மாதத்துல தேவன் நம்மளோட பேசி நிச்சயமாய் ரட்சிப்பு உன் வீட்டுக்கு நிச்சயமாய் கடந்து வரும். தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு கடந்து வரும். கணவன் மூலமாய் பிள்ளைகளுக்காக நீ பரிதவித்துக் கொண்டு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதான் வாசிக்கிறோம் அதே அதிகாரத்திலே ஏசாயா 59:17 பார்ப்போமானால் அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சரிகட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். அல்லேலூயா. பார்க்கிறோம் ரட்சிப்பு என்னும் சீராவை உன் சிரசிலே தரித்திருக்க நீதியை உனக்கு சரி கட்டுவேன் என்று சொன்ன. அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பின் சீராவை கர்த்தர் நம்மளுடைய சிரசிலே கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை தரித்து தேவன் செய்கிறார். வாசிப்போமானால் ஏசாயா திருதரிசன புஸ்தகம் 33:22 பார்ப்போமானால் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மளை ரட்சிப்பார். யார் ரட்சிப்பார்? ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? கர்த்தர் ஒருவர் மட்டுமே ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. ரட்சிப்பு அவர் நியாயாதிபதி. வார்த்தை வசித்தது போல அவர் நீதி செய்கிறவர், நியாயாதிபதியா இருக்கிறார். 2வது பார்க்கிறோம் அவர் நம்மளை ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நமக்கு நீதி செய்ய முடியாது வருகிறார். 2வது பார்க்கிறோம் அவர் ரட்சிப்பார். வசனத்துல அதான் பார்க்கிறோம் நியாயாதிபதியா இருக்கிற கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்க கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மளை ரட்சிப்பார். ரட்சிக்கிறது ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? ஒரு மனிதன் மூலமாய் வராது, ஒரு மனுஷி மூலமாய் வராது. கர்த்தர் தான் நம்மளை ரட்சிக்க முடியும்.
ரட்சித்து அவருடைய மகனாக நம்மளை தெரிந்தெடுத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதியாகவும் ரட்சகராகவும் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதான் தேவ சமூகத்திலே ஏசாயா 35:4 வாசிக்கும் போது கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 51:5 வாசிக்கும் போது அவர் என் ரட்சிப்பு வெளிப்படும். என் ரட்சிப்பு உனக்கு வெளிப்படும். இந்த மாதத்திலே ரட்சிப்பிலேயே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாயா? தேவனுடைய வார்த்தை மாதத்திலே நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உன் பிள்ளைகளை ரட்சிப்பேன், கணவனை ரட்சிப்பேன், உன் குடும்பத்தை ரட்சிப்பேன். ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? தூரம் அல்ல, தாமதிக்கும். இந்த மாதத்திலே நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தை மூலமா நீ பிடித்து சொல்லி செபிக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், ரட்சிப்பு தாமதிப்பு நிச்சயமாய் இந்த மாதத்திலே நீ காண்பார். உன் வீட்டிலே, உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பு வெளியரங்கமாக்கப்படும். அல்லேலூயா. தேவனை துதித்துக் கொண்டே இரு. தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லிக் கொண்டே இரு. இந்த ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. வாசிப்போம் 5ஆம் அதிகாரம் 56 ஏசாயா 56:5 என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றி போவதில்லை. ரட்சிப்பு என்றென்றைக்கும் இருக்கும், நீதி அற்று போவதில்லை. அல்லேலூயா. முதல் வசனத்தில் பார்த்தது போல முதல் மேலோடி நீதி சமீபிக்க பண்ணுகிற கர்த்தர் ரட்சிப்பையோ என்றென்றைக்கும் நம்மோடு இருக்க முடியாது கட்ட வைக்கிறார். எது வரைக்கும்? கர்த்தர் பூமியில வைத்திருக்கிற நாள் வரைக்கும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பை தேவன் நம்மளை அழைக்கும் நாள் வரைக்கும் அந்த ரட்சிப்பை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் பார்க்கணும். ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போனது. ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு எது வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும்? நம்முடைய மரணம் பரியந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்திருப்பார். ஆனால் மரணம் பரியந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தாருக்காய் செபிக்கிறோம். ரட்சிப்பு தூரம் அல்ல, சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. சமீபமா இருந்து நம்மளை தாமதிக்க நம்ம வேண்டிக் கொள்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 3ஆவதாக வாசிப்போமானால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என் மகிமையை நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுது. மாதத்திலே 3 விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீதி சமீபமா இருக்கிறது, ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. 3வது பார்க்கிறோம், என் மகிமையை நான் உனக்கு கட்டளையிடுவேன். வாசிக்கிறோம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை தான் காண முடிகிறது. அல்லேலூயா. இது எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமை என்று சொல்லும் போது உயர்வை காட்டுகிறது, மேன்மையை குறிக்கிறது, கனத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய மகிமை ஒரு மனுஷனை தேவன் உயர்த்த வேண்டுமானால், மேன்மைப்படுத்த வேண்டுமானால் அதுதான் பார்க்கிறோம். என் மகிமையை போய் என் தகப்பனிடத்தில் சொல்லுங்க. நான் எந்த ஸ்தானத்துல இருக்கிறேன், எகிப்திலே நான் எவ்வளவாய் கர்த்தர் என்னை வைத்திருக்க என்பதை குறித்து என் தகப்பனிடத்துல போய் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் பார்க்கிறோம். சகல எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையை குறித்து நீங்க கண்டதை எல்லாவற்றையும் எகிப்தில என் கர்த்தர் என்னை எப்படி வைத்திருக்கிறேன், அதிபதியா வைத்திருக்கிறேன், அதை போய் என் தகப்பனுக்கு அறிவித்து அவரையும் கொண்டு வாருங்க. அல்லேலூயா. என் மகிமையை பார்க்க முடியாது கொண்டு வா. மகிமை கனத்தை கர்த்தர் கொடுத்து யோசேப்புக்கு அந்த கனத்தை கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையாம் இருப்போமானால் தேவன் என் மகிமையை நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், ஒரு மேன்மையை நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், உயர்வை நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். அல்லேலூயா. இதுதான் பார்க்கிறோம் யோசேப்புக்கு மகிமையை கட்டளை. 2வது வாசிப்போமானால் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. 2வது பார்க்கிறோம்,
தேவன் மகிமையை கொடுக்கிறார். யாருக்கு? சாலமோனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். சாலமோன் கேட்டது என்ன? வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்திலே, அதே அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலே, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. தேவன் சொல்லுது சாலமோனை பார்த்து, நீ விரும்புகிறதை கேளுப்பா அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேட்கிறான்? எனக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க. 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அல்லேலூயா. சாலமோன் கேட்பது என்ன? இந்த ஜனங்களெல்லாம் நடத்துவதற்கு எனக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க என்று கேட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேட்ட வார்த்தை எனக்கு அதிகமாய் எப்படி இருந்தது? பிரியமாய் இருக்கிறது. நீ கேட்ட என் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. நீ கேட்ட காரியம் எனக்கு உகந்ததா இருந்தது. அதனால நீ கேளாத ஆசீர்வாதத்தை நான் இல்லையா? அதுதான் பார்க்கிறோம் 13ஆம் வசனத்திலே, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. தேவன் மகிமை, மேன்மை, ஆசீர்வாதத்தை, கனத்தை கொடுக்கிறார். எப்போது? அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது. உனக்கு என்ன வேணும்னு கேட்டவர். அல்லேலூயா. ஞானத்தை கேட்ட கர்த்தர் சொன்னது, உன் வார்த்தையின்படியே செய்தேன். உனக்கு ஞானமும் வந்தது. உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்ல? இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்ன இருந்ததில்லை. உனக்கு சரியானவன் உனக்கு பின்னும் எழுந்து உயரமான ஒரு மேன்மை, மகிமை கட்டளையிடு. தேவ பிள்ளைகளாய் முயற்போமான இந்த மகிமையினை தேவன் நமக்கு கட்டளையிடுகிற தேவனாய். அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆசீர்வாதத்தின் தேவன் கனத்துக்கும் மகிமைக்கும் மேன்மைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறவராயிருக்கு. யோசேப்புக்கு கொடுத்த அந்த மகிமை, சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மகிமை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எப்போது? இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை பிடித்து நம்ம செபிப்போமானா தேவன் நமக்கு மகிமையை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. வாசிக்கிறோம் 1 நாளாகமத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனங்களை வாசிப்போமானால், கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. பார்க்கிறோம். கர்த்தாவே, மகிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் எல்லாம் உம்முடைய கரத்துல இருக்குது. மனுஷனை எப்படியா மேன்மைப்படுத்த வேண்டும், அவனை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும், அந்த பூமியிலே அவன் மகிமையாய் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும் என்று ஆனால் யாருடைய கரத்துல இருக்கிறது? நம்முடைய பணத்தினாலோ நம்முடைய படிப்பினாலோ பணத்தினால அல்ல. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் எல்லாம் உம்முடைய கரத்துல இருக்கிறது. தாவீது நன்கு அறிந்திருந்தார். அல்லேலூயா. நன்கு அறிந்திருந்தார். அதனாலதான் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லா மகிமையும் கனமும் மேன்மையும் அது உம்மிடத்துல தானே வருகிறது என்று சொல்லி 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். சொல்லுது எல்லா மகிமையும் கனமும் கர்த்தரது நாடுகளுக்கு பின்னாய் கடந்து போன கர்த்தர் என்ற ராஜாவாக்கினார். மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு எல்லா கணத்தையும் கொடுத்தார், மகிமையை கொடுத்தார், மாட்சிமையை கொடுத்தார். எல்லாம் அவர் கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தேவன் அவரோடு தீர்க்க ஆயுசு நாட்களையும் ஐஸ்வர்யம் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே கர்த்தரோடு தேவன் எப்படியா இருக்கு. ஒரு மகிமை நமக்கு கட்டளையிடுகிற தேவன், மேன்மை கொடுக்கிற, கணத்தை கொடுக்கிற, உயர்வை கொடுக்கிற. நமக்கு இன்னும் பதவி உயர்வு இல்லையேன்னு சொல்லி நீ கலக்கத்தோட இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல நான் உனக்கு மகிமையை கட்டளையிட போகிறேன். வேலை செய்கிற இடத்துல உனக்கு உயர்வு உண்டாகும். மேன்மை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை சொல்லிக் கொண்டு 46:13 கர்த்தாவே, நீதியை விளங்க பண்ண, நீதி சமீபமாய் இருக்குது, ரட்சிப்பு தாமதிப்பதே இல்லை. மகிமையை நான் உனக்கு கட்டளையிட வேண்டும் சொன்ன வார்த்தை அப்படியே அங்கீகரிக்கப்படாது. கர்த்தர் அந்த மாதத்தை அப்படியே நம்மளை நடத்துவாராக. அல்லேலூயா. இயேசுவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம்.
மத்த நன்றி செலுத்து. ஜூலை மாதத்தின் வாக்குத்தத்தம் அப்பா, என் தேவனுடைய கரத்தில் நீதியை என் பிள்ளைகளுக்கு சமீபமாயிருக்கிறது. நீதி சமீபமாயிருக்கிறது. ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. என் மகிமையை நான் உனக்கு கட்டளையிட வேண்டும் சொன்ன கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவீரா அப்பா. ஒவ்வொரு வீட்டுக்கு கடந்து போகிற வார்த்தையின் மூலமா தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுவீரா. தேவனுடைய கரத்தில் ஒப்பு மாதம் முழுவதும் அப்பா ஒரு நிறைவான ஒரு மாதமாய் இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு மகிமையை காண்கிற ஒரு மகிமை மாதமாய் இருக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆண்டவரை மாதமாய் இருக்கட்டும். கனத்திலும் மேன்மையிலும் கர்த்தர் பிள்ளைகளை நடத்த முடியாது. ஆசீர்வாதத்தை இருக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஆமென், ஆமென். God bless you.